வணக்கம் தமிழ் மக்களே, நான் உங்கள் தீனா. நம்ம சேனலில் ஆட்டோமொபைல்ஸ், லாங் ரைட்ஸ், மோட்டோ விளாக்ஸ் இந்த மாதிரி டெய்லியும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் தமிழ் மக்களே, நான் உங்கள் தீனா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ரைட் தான் போயிட்டு இருக்கோம். இது ஒரு சின்ன ரைட் தான், ஒரு 240 கிலோமீட்டர்ஸ் வரும் அப் அண்ட் டவுன். எங்கே போயிட்டு இருக்கோன்னா முதலியார் குப்பம். எவ்ரி வீக்கெண்ட் சண்டே ஆனால் பைக்கர்ஸ் மீட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, போவாங்க பார்த்தீங்களா, அங்கே தான். நான் நிறைய தடவை ஈஸியாக போயிருக்கேன், ஆனால் அங்கே போனதில்லை, முதலியார் குப்பம் போனதில்லை. நம்ம யூடியூப்பில் நம்மளை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் ஃப்ரெண்டானார். ஸோ அவர் தான் நம்மளை கூப்பிட்டாரு. நானும் வரேன்னேன். 2 வீக் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு வீக் நம்ம பொள்ளாச்சி போனோம், இன்னொரு வீக் கன்னியாகுமரி போக வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. சரி, இந்த வீக் கூப்பிட்டாரு, ஓகே போகலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்புனேன். ஒரு 5:40க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ டைம் 6:20. விடியட்டும் விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு விளாக் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எங்கே இருக்கோன்னா கரெக்டாக கோவளத்தில் இருக்கோம். அப்படியே போய்ட்டு ஈசிஆர் ரோடு டச் ஆக வேண்டியது தான். ஓகே, நான் ஈசிஆர் ரோடு டச் பண்ணிட்டு விளாக் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆர் ரோட்டில் இருக்கோம். இன்னும் மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நடுவில் கொஞ்சம் நேரம் நின்றோம், ஒரு டீ ஷாப்பில் நின்றோம். நிறைய ரைடர்ஸை மீட் பண்ணோம், நிறைய ரைடர்ஸ் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக நம்மளை கூப்பிட்டு இருந்தார் இல்லையா இன்ஸ்டாகிராமில், அவரோட பேர் பார்த்திங்கன்னா சுரேஷ். நம்மளோட பெரியவர், நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டார். சுரேஷை நான் தான் கூப்பிட்றேன். ஆக்சுவலாக நம்மளை முன்னாடி விட்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணோம். வருவாங்க போல். சரி, இவங்க இல்லை, வருவாங்க. வந்துட்டாரு. நான் சொன்னேன் இல்லையா சுரேஷனா, இவர் தான். ஏர்லி மார்னிங்கில் இப்படி ரைட் போகிறது செம்ம ஜாலியாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக நான் க்ளவுஸ் போடாததுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே பொள்ளாச்சி ரைட்டில் கூட சொல்லியிருப்பேன். கிளச்சு வருது, ஆக்சிலேட்டரும் வருது, ஆனால் பிரேக் பார்த்திங்கன்னா அழுத்தி அடிச்சிடறேன் க்ளவுஸ் போடுறதுனால. அது சுத்தமாக தெரியல எனக்கு. இன்னும் நல்லா போட தான் பழகும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு க்ளவுஸ் போட்டு ஓட்டுறதுக்கே பயமாக இருக்குது. எங்கே பிரேக்கை இழுத்தி அடிச்சிருவோமோ அப்படின்ட்டு. நம்ம லைட் அடித்தாலே ரொம்ப பவர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு பயம்தான். அது போட பழகிடும். ஏன்னா அது ஃபுல் கான்டன் க்ளவுஸ் இல்லையா. நம்ம ஒரு நார்மல் க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டு அது யூஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல. அதுதான் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம். ரொம்ப நாள் கழிச்சு வரேங்க இந்த ஈசிஆர் ரோடு. ரொம்ப நாள் சொல்ல முடியாது, இருக்கலாம், 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக மகாபலிபுரம் வந்தேன், ஆனால் அது அந்த சைடு திருப்பூர் அப்படிக்கா வந்தேன், இந்த சைடு வரல. ஆக்சுவலாக இந்த வீக் நம்ம இது இந்த நேரத்துக்குலாம் நம்ம கன்னியாகுமரியில் இருக்கணும். ஆக்சுவலாக போல ஒரு 1000 ருபீஸ் கம்மியாக இருந்ததா, அது 1000 இல்லை 1500 ருபீஸ் கம்மியாக இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே நம்ம சேர்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வீக் போய்க்கலான்ட்டு கன்னியாகுமரி. ஆக்சுவலாக இந்த தடவை கன்னியாகுமரி போகும்போது ஈவினிங்கே எடுத்துடலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம பொள்ளாச்சி நைட் எடுத்து காலைல போனோமா, இப்போது கன்னியாகுமரி ஒரு ஈவினிங்கே எடுத்துடலான்னு இருக்கேன். ஏன்னா வீடியோக்காக தான். நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அது நைட்டாக இருந்தாலும் பார்க்கலாம், இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அதை வீடியோன்னு எடுத்து போடணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ அப்போது நைட்டில் அவ்வளோவா தெரியலை, வியூ அவ்வளோவா தெரியல. சரி, நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அதை பெஸ்ட்டாக காமிப்போமே. சரி, அப்போனா ஒரு மார்னிங் இல்லைனா ஈவினிங் அந்த டைமில் தான் ஃபுல்லாக ரோடும் பார்த்திங்கன்னா பக்காவாக தெரியும். நேச்சரும் நல்லா ரெஸ்ட்டுன்னு வருவாங்க. வீடியோ நல்லாயிருக்கும், வீடியோ நல்லா ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஈவினிங்கே ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கன்னியாகுமரி வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை தரேன். இந்த தடவை பொள்ளாச்சியில் போகிற விளாக் என்னால் அவ்வளோவா பண்ண முடியல. இருந்தாலும் அந்த பொள்ளாச்சி டு வால்பாறை டு பொள்ளாச்சி டு சென்னை, அது 3மே நல்லா பண்ணியாச்சு. இந்த தடவை சென்னை டு கன்னியாகுமரி வேறு லெவலில் பண்ணுறோம் வீடியோஸ். ஆக்சுவலாக ஈஸியாக ரோட்டில் நல்லா சைக்கிளிங்லாம் பண்ணுறாங்கங்க. நிறைய காசு பார்த்தேன் இந்த மாதிரி. ஓ மை காட்,
எவ்வளோ நாளாகுது? நான் வந்து ஈஸியாக இருக்குது சின்ன வயசில் வருவேன். அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு போவாங்க ரிலேட்டிவ் வீட்டில். எப்போனா அந்த ஆனுவல் லீவில் ஆஃப் இயர்லி லீவ்லலாம் வந்து விட்டு போவாங்க. அந்த ஞாபகம்லாம் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயிலூர் பிரிட்ஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது பார்த்திங்களா பாலாறு வாயிலூர் செக் டேமில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க போட்டில். ஆக்சுவலாக இன்னும் 58 கிலோமீட்டர்ஸ் இருக்குது முதலியார் குப்பம்க்கு. ஓகே, இப்போ தான் வந்து ரிஃப்ரெஷ்ஷே ஆனேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. சுத்தமாக உடம்புல எனர்ஜியே இல்லை. பேசுறதுக்கே வரமாட்டுது. அந்த வீடியோ கால் இருந்து வந்தது ஒன்றுமே முடியல. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆனேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் வயசில் தூக்கி விட்டு ஓட்டினேன். அந்த எதிர்காற்று நல்லா ரெஃப்ரெஷ் ஆக்கி விட்டுருச்சு. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆக போதும் வீட்டில் இருந்துட்டு. ஓகே ஓகே, ஒரிஜினல் ஈசிஆர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதாவது ஒரிஜினல் ஈசிஆர் ரோடுனா எப்படி சொல்கிறது, ஒரு டேஞ்சரஸான ஈசிஆர் ரோடு. நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகும். ஏன்னா சிங்கிள் ரோடு இல்லையா, போகிற வண்டி வர வண்டி ஒரே ரோடு. ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன், கோ ஸ்லோ. மோசமான ரோடு, பார்த்து வரணும். ஆனால் பரவாயில்ல, சிக்னல்ஸ் காட்டிகிட்டே இருக்கிறாங்க. டிரைவர்ஸும் சரி, நம்ம கூட வர ரைடர்ஸும் சரி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் ரீச் ஆயாச்சு. போயிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு கிளம்பிட வேண்டியது தான் ஒரு கொஞ்சம் நேரம் பொறுத்து. ஆக்சுவலாக இப்போ தான் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். வரும்போது விளாக் சரியாக எடுக்கலையா, அதனால் கிட்டே வந்துட்டு சும்மா கேமரா ஆன் பண்ணிட்டு அந்த லாஸ்ட் இது முடிக்கலான்றதுக்காக ஆன் பண்ணியிருந்தேன். கூட்டமே பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லோரும் கிளம்பிட்டாங்க பாதி பேர். ஆக்சுவலாக மழை டைம்ன்றதால காருங்க அவ்வளோ வரலையா, எல்லாம் காருங்க வருமா. சுரேஷ் நான் சொன்னாங்க. இப்போ தான் சுரேஷ் நான் வண்டியில் என்னோடய வண்டியில் போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். போட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பர்சனுக்கு 500 500 எவ்வளோ, நம்மளுக்கு எதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலைல மார்னிங் ஈசிஆர் ரைடு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலாக முதலியார் குப்பம் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயாச்சு. ஒரு 2 hours டிரைவ், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடித்தோம். சரி ஓகே, அந்த எண்ட் வ்ளாக் கரெக்டாக முடியணுன்றதுக்காக இப்போ வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக ஒரு 8 o'clock இருக்கும் ரீச் ஆகும்போது. வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.